கேரள மாநிலத்தில் உள்ள கொல்லம் அருகே உள்ள பரவூர் கோவிலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து குறித்த கூடுதல் தகவலை சம்பவ இடத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இன்று காலை இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? வணக்கம் கோபால். இன்று அதிகாலை 3:30 மணிக்காகும் தீ விபத்து ஏற்பட்டது. அங்குள்ள பட்டாசு சாலையில் இருந்தாகும் இந்த தீ பரவியது. பட்டாசு சாலை இந்த கோவிலினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால், பட்டாசுகள் இவர்கள் போட்டியாக இங்கு வெடிப்பதுண்டு. பட்டாசுகளுடைய போட்டி கேரள அரசாங்கம் தடை செய்த போதும் இந்த போட்டியினுடைய கடைசி நேரத்திலாக்கும் இந்த போட்டியான அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது. பட்டாசு போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தாக்கம் மிகப்பெரிய விபத்தாக இன்று மாறியுள்ளது. ஏகദേശம் 83 பேர் தற்பொழுது உயிரிழந்து உள்ளார்கள். 250க்கு மேற்பட்ட மக்கள் மிக பயங்கரமான தீ காயங்களுடன் படுகாயங்களுடன் பல மருத்துவமனைகள் திருவனந்தபுரம், கொல்லம், பரவூர் போன்ற பல மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் 12 பேரும், கொல்லம் மருத்துவமனையில் 10 பேரும் தற்பொழுது இறந்துள்ளதாக ரிப்போர்ட்டுகள் உள்ளன. 83 மரணம். அது மட்டுமல்லாமல் 500 வீடுகளுக்கு மேற்பட்ட வீடுகள் அந்த பகுதிகளில் இடிந்து விழுந்து நாசமடைந்துள்ளன. ஏகദേശம் 1.5 கிலோமீட்டர் இந்த தீ விபத்து மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு தேவஸ்தானத்தினுடைய ஒரு கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விழப்பட்டது. அந்த கட்டிடத்தினுடைய இடிபாடுகளில் இப்பொழுதும் மக்கள் அங்கு சிக்கி இருக்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக JCB உட்பட உள்ள மிகப்பெரிய வாகனங்களை உபயோகித்து தேடல் பணி முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கண்ணன், அங்கு பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகவும் மருத்துவமனையில் சேர்ப்பதற்காகவும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது? தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மிக அதிகமாக போர்ஸுகளை அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் போர்ஸ் யூனிட்டுகளும் மிக அதிக அளவில் அங்கு கொண்டு வந்து இந்த அனைத்து மக்களையும் மீட்பதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்கள் அதிகமாக அங்கு இறங்கி தேடுதல் பணியை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்டிட இடுபாடுகளில் சிக்கியுள்ள மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை தற்பொழுது மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனப்பிரதிநிதிகள் யாரும் இதுவரைக்கும் அங்கு வரவில்லை என்பது மக்களுடைய மிகப்பெரிய விமர்சனமாக ஏற்பட்டுள்ளது. மக்கள் தான் அங்கு முன்னிலையில் இருக்கிறார்கள், மக்களை அந்த இடிபாடுகளில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக. கண்ணன், இந்த விபத்து குறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதேனும் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கா? மாவட்டம் நிர்வாகம் இதுவரைக்கும் இதை பற்றி எந்த விதமான தகவலும் வெளிவிடவில்லை. கடைசி நேரத்திலாக்கும் இந்த பட்டாசு வெடிப்பதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார்கள். ஆனாலும் கேரள அரசாங்கம் இந்த பட்டாசு இந்த மாதிரியான போட்டியிட்டு வெடிப்பதற்கான அனுமதியை ஏற்கனவே ரத்து செய்துள்ளதாகவும், கடைசி நேரத்தில் இந்த அனுமதி பெற்றதற்கு கிடைத்ததற்கான ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கிறது என்று அவர்கள் கூறப்படுகிறது. முதலமைச்சர் எல்லா வேலைகளையும் இப்பொழுது மாற்றி வச்சு, கேரளா முதலமைச்சர் அனைத்து வேலைகளையும் மாற்றி வைத்து தற்போது சம்பவ இடத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் நேரில் பார்வை செய்வதற்காக. அது மட்டுமல்லாமல் DGP-னுடைய முன்னிலையில் 4 அசிஸ்டன்ட் கமிஷனர் உட்பட உள்ள அனைத்து போலீஸ் காவல் துறையும் அங்கு செயல்பட்டு வருகின்றன இதனுடைய முன்னிலையில். கண்ணன், அங்கு தீ விபத்து மட்டுமல்லாமல் இடிபாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. தேவஸ்தானம் கட்டிடத்தினுடைய இடிபாடுகளில் சிக்கி நிறைய மக்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு இடிந்து நாசமடைந்தனுடைய பலனாக அங்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு. அதனால் பலி எண்ணிக்கை அதிகமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எரிந்த உடல்களை திருப்பி நம்மால் அதை ஐடென்டிஃபை செய்வதற்கு முடியாமல் கூட அந்த அளவுக்கு மக்களுடைய உடல்கள் சிதறி காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு மிக பயங்கரமான பட்டாசு விபத்தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அதனால் மரண எண்ணிக்கை கூடும் என்பதுதான் இப்பொழுதுள்ள கணக்கு. இடுபாடுகளில் மற்றும் இந்த தீ காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான முதல் உதவிகள் அங்கு அளிக்கப்பட்டிருக்கு கண்ணன்? அனைவரையும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மிக அதிகமாக கொண்டு வர அந்த சம்பவ இடத்திற்கு கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக அனைத்து மக்களையும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனதனால் அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் லீவாக இருந்து விடுமுறையில் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் திரும்ப மீண்டும் அழைத்து பணியில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அதிகமான மருந்துகள் இப்பொழுது மற்றுள்ள இடங்களிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. கண்ணன், இந்த பரவூர் கோவிலில் வருகின்ற பக்தர்கள் அங்குள்ள ஊரில் உள்ள மக்களா இல்ல வெளியூர்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மக்களா?
அங்க ஊரில் உள்ள மக்களும் அதிகமான பேர் வருவார்கள். அது மட்டுமல்லாமல் திருவனந்தபுரத்திற்கு மிகவும் அருகிலாக்கும் இந்த பரவூர் கோயில் உள்ளது. 58 கிலோமீட்டர் தான் தூரம் உள்ளது. அங்குள்ள மக்களும் அதிகம் பேர் வருவார்கள். பரவூர் மட்டுமில்லாமல் வெளியில் உள்ள மக்களும் அதிகமாக இந்த கோயிலுக்கு வருவது வழக்கமான நிகழ்ச்சியாக்கும். இந்த கோயிலுடைய விழா மிகவும் பிரசித்தமான ஒரு விழாவாக்கும். இந்த கோயிலுக்கு அடிக்கடி மக்கள் வந்து போவது உண்டு. ஆனால் இந்த திருவிழா என்பதற்காக மக்கள் பரவூரிலிருந்து மட்டுமல்ல, கொல்லம், திருவனந்தபுரம், கோழிக்கோடு போன்ற அனைத்து இடங்களிலிருந்தும் மக்கள் இங்கு வருவார்கள். கண்ணன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.